முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மேலச்சக்குடின்ற கிராமத்திலேருந்து நாங்கள் எல்லாரும் பேரண்ட் எல்லாரும் வந்து பேசுகிறோம். என்னோட பேர் ரேணுகா. நான் வந்து எஸ்எம்சியில் கல்வியாளராக இருக்கேன். எங்கள் ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2012 ராபர்ட் சார் எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு பாடத்துலேருந்து எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபோனிக்ஸ்லேருந்து எல்லாமே பிள்ளைங்களுக்கு படிப்பு விஷயத்துலேயே சரி, எல்லாமே எங்கள் ஸ்கூலில் மரங்கள் எல்லாமே கொண்டு வந்து வச்சு ஸ்கூலே நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 14 நாளாக எங்கள் சார் போராட்டத்தில் இருக்காங்க. அவங்க சம வேலைக்கான சம ஊதியத்தை முதலமைச்சர் ஐயா கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயாவுக்கு வணக்கம். நான் வந்து எஸ்எம்சி உறுப்பினராக பேசுகிறேன். வளையசக்தி ஸ்கூல்லேருந்து. எங்கள் சார் வந்து 21 நாளாக வரல. எங்களுக்கு ரொம்ப படிப்பு பாதிக்குது. அதனால் தயவுசெய்து எங்கள் சாருக்கு சம வேலைக்கு சம ஊதியத்தை கொடுத்துருங்க. இங்கே வந்திருக்க மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காரு. ஏன் அவருக்கு சம வேலைக்கு சம ஊதியத்தை கொடுத்தானே, ஒருத்தவங்களுக்கு 1000 ரூபாய் ஒருத்தவங்களுக்கு 500 ரூபாயும் கொடுத்தா அதை ஒத்துக்கிற முடியுமா? சாருங்களுக்கு ஊதியத்தை கொடுக்க வேண்டியதானே. மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். எங்கள் சாருக்கு சம வேலைக்கு சம ஊதியத்தை கொடுத்து. மதுரை மாவட்டம் மேலச்சக்குடி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எங்கள் ராபர்ட் சார் வந்து கிட்டத்தட்ட 21 நாளாக ஸ்கூலுக்கு வரல. அதனால பிள்ளைங்க வந்து ரொம்ப பாதிக்கிறாங்க. நல்லா சொல்லி தருவாங்க. அதாவது சில பிள்ளைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா பேரண்ட்ஸ் அவங்க கூப்பிடவே மாட்டாங்க. அவங்களே கூப்பிட்டு போய் ஊசி போட்டு அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லி. தயவுசெய்து எங்கள் சாருக்கு வந்து சம வேலைக்கான சம ஊதியத்தை கொடுங்க. நான் மதுரை மாவட்டம் மேலச்சக்குடி கிராமத்துலேருந்து வளையசக்தி ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். என்னோடய பொண்ணுங்க 3 இங்கே தான் படிக்கிறாங்க. அவங்களோட கல்வியறிவு வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் சார் மூலமா ரொம்ப முன்னேறி இருக்குது. இப்போ சார் வராது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரைக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி சம வேலைக்கான சம ஊதியம் கொடுக்கல அப்படின்றது தெரிய வந்துச்சு. தயவுசெய்து முதலமைச்சர் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். எங்கள் சாருக்கு சம வேலைக்கான சம ஊதியத்தை மட்டும் கொடுத்தா போதும். கிராமத்து மக்கள்னால முடியலை. அவர் வராது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து சாருக்கான சம வேலை சம ஊதியத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். எங்கள் சார் வந்து பார்ப்பாங்க. ரொம்ப நல்ல சார். எங்கள் பிள்ளைகளுக்கு ஃபோனிக்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்து அவரால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்து எங்கள் ஸ்கூலுக்கு மரம் மற்ற எல்லா வசதிகளும் சாக்கடை வசதிகள் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அந்த சாருக்காக நாங்கள் எவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுவோம். இதை முதலமைச்சர் காதலுக்கு போகணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னா ஒரு பொறுப்பு படிக்கிறேன். எங்கள் சார் ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரல. அவங்க வந்து நல்லா பாயிண்ட்ஸ்லாம் நல்லா சொல்லி தருவாங்க. எங்களுக்கு என்ன இல்லையோ அதை வாங்கி தருவாங்க. இப்போ எங்கள் சாருங்க தான் இந்த ஸ்கூலுமே டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க பிள்ளைனால எங்களால் படிக்க முடியலை. இதுக்காக முதலமைச்சர் ஐயாட்ட வந்து எங்கள் சாருங்க வந்து ஸ்கூலுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க சொல்கிறோம். நன்றி.